வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். நம்ம ஒரு நிஃப்டியை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கிறதால, நிஃப்டியினுடைய ஆப்ஷன் செயினை எடுத்து அதுல இருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கறது வந்து என்எஸ்சி வெப்சைட்டு. என்எஸ்சி வெப்சைட்ல வந்துட்டு 8th மே இந்த இது அஹ், இதான் வந்து 8th மே 2025ல வந்து எக்ஸ்பைரி ஆக போகிற வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் அதனுடைய இதை வந்து பார்க்குறோம் நம்ம இப்போ ஆப்ஷன் செயினை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இதை வந்து டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோடு டவுன்லோட் பண்ணிட்டேன். எக்ஸல்லாம் டவுன்லோட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுவோம். இப்போ தேவையில்லாததெல்லாம் எடுத்துருவோம். இந்த ஆஸ்க் ப்ரைஸ் அதெல்லாம் தேவையில்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, இது வரைக்கும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, கால் சைடு வந்துட்டு இதை கட்டு இந்த சைடு போட்டுரும். இதில் வந்துட்டு இது வரைக்கும் தேவையில்லை, டெலீட்டு. ஓகே ஓகே. இது வந்து புட்டு வந்து கட்டு இந்த சைடு போட்டுரும். புட் ஆப்ஷன்றதால பேஸ்ட். ஓகே, இது வந்து மெர்ஜி இந்த கால் ஆப்ஷனை கட் பண்ணிட்டு இங்கே கொண்டாந்து போட்டுருவோம். பேஸ்ட் வந்து மெர்ஜி பண்ணிடுவோம். சென்டர் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்துட்டு கட் பண்ணிட்டு இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் கர்சர்ஸ். ஓகே, இது வந்து தேவையில்லை, டெலீட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் வச்சுருக்குறோம் அப்படின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷனை வந்து ரெட் கலர் கொடுத்துட்றேன். புட் ஆப்ஷனுக்கு வந்து இதை கொஞ்சம் எடுத்துவோம். புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு க்ரீன் கலர் கொடுத்துருவோம். ஓகே, இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 23,000 வரைக்கும் பார்த்தா போதும். இது 20,400 வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் வேணாம். ஒரு 23க்கு வரைக்கும் பார்த்தா போதும். 23 எங்கே இருக்குது? இது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. தேவையில்லைல்ல, நம்ம சும்மா நம்ம அனலைஸ்க்கு வந்து நம்ம ஒரு சாம்பிள், ஒரு எஜுகேஷனாக தான் பார்க்குறோம். இதை வச்சு நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் எல்லாம் சொல்ல போகிறதில்ல. டெலீட். ஓகே, அதே போல் இந்த சைடு டவுன் சைடு அப் சைடு வந்துட்டு 25ஓட நிறுத்திக்குவோம். 25 எங்கே இருக்குது? 25 இது இருக்குது. 25ஓட நிறுத்திக்குவோம். அப்போ இதை வந்து டெலீட் பண்ணுறோம். டெலீட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓ இது எல்லாம் ஓடிடுச்சு அது. ஓகே, இன்செர்ட் ஸ்ட்ரைக்கு. இது வந்து ஓஐ. அடுத்தது சேஞ்ச் இன் ஓஐ. ஓஐ இன் ஓஐ. ஓகே, இப்போ ஓஐ தனியாக அனலைஸ் பண்ணுவோம். அடுத்தது இதை அனலைஸ் பண்ணுவோம். அதனால இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இங்கே கொண்டாந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் காப்பி செல்லு. ஓகே, அதே போல் இதையும் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே கொண்டாந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இதையும் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே கொண்டாந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். delete. ஓகே, இது வந்து சேஞ்ச் ஆகி போய் அப்போ இந்த சேஞ்ச் ஆகி போய் இங்கே வந்து நம்மளுக்கு தேவையில்லை, டெலிட்.
இந்த சேஞ்ச் வந்து நம்மளுக்கு தேவையில்ல, டெலிட். ஓகே, இது வந்து ஓஐ கால் புட்டு, இது வந்து கால் கால்ஸ்ன்னு போட்டிருக்கேண்ணா. புட்டு கால்ஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணுவோம். இதை வந்து புட்டு ஓஏன்னு போட்டோம். மேலே இருக்குது எடுத்துகிட்டு வந்து கால் ஓஏ. ஏன்னா அப்போ தான் சார்ட்டில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். டெலிட். இது வந்து கால் சேஞ்ச். இது வந்து புட்டு. இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு டெலிட். ஓகே, டேட்டா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. வேணா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்கண்ணா. ஓகே, ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனு புட் ஆப்ஷன் ஓஏ வந்து செலக்ட் பண்ணும். டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டு சார்ட், லைன் சார்ட் எங்கே இருக்குது இருக்கா? எஸ். ஓகே, இப்போ இது வந்து என்னது? ஓஏ. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தனியாக வச்சுக்கோ. அடுத்தது வச்சுக்கோ, இதை பார்ப்போம். இன்சர்ட் சார்ட். இது வந்து சேஞ்ச் இன் ஓஏ. வா மாட்டு மாற்றி அழிச்சிட்டேன்னா ஓகே. இன்சர்ட் recommended chart. ஓகே. ஓகே, இல்லை தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா. ஓகே, ஃபஸ்ட்டு ஓஏ வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓஐ, இந்த ப்ளூ கலர் லைன் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய ஓஐ. இந்த ஆரஞ்சு லைன் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய ஓஐ. இப்போ இந்த கீழே இருக்கிறது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு. நம்ம 23,000 நிறுத்திக்கிட்டோம் டவுன் சைடில். அப் சைடில் வந்து 25 நிறுத்திக்கிட்டோம். ஸோ அதனால் இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து நிஃப்டியினுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23,000லேருந்து 25,000 வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸினுடைய ஓஐ டேட்டாவும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அதை தான் நம்ம இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ இந்த இதை எடுத்துக்குவோம், 25,000 எடுத்துக்குவோம். இப்போ இந்த 25,000 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ப்ளூ லைன் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இதில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா 60. இந்த 60,000 வந்துட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா 60,000க்கு மேலே இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா டேட்டா
63,441. 63,441 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு. எதுல? கால் ஆப்ஷன்ல. எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல? 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல. அப்ப என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, இப்ப ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒரு லாட்டு நான் பெருசாக்கிக்கிறேன். ஒரு லாட் வெயிட் சைஸை பெருசு பண்ணிக்கலாம். ஒரு லாட்டு ஒரு லாட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட். அப்போ ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்றது இங்கே ஒன் லாட் ஈக்குவல் டு ஒன் கான்ட்ராக்ட். ஒன் கான்ட்ராக்ட் ஈக்குவல் டு ஒன் ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஒன்று. ஓகே, இது எடுத்துரும். டெலிட் பண்ணுறோம். இப்போ நல்லா பார்த்துங்க. ஒரு லாட்டு, அதாவது ஒரு லாட்டை வந்துட்டு ஒரு செல்லர் வந்து என்ன பண்ணுறாரு, விற்கிறாரு. விற்ற உடனே அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பையர் வந்து வாங்கிடுறாரு. வாங்கின உடனே இப்போ ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு கான்ட்ராக்ட் வந்து பிட்வீன் யார் யாருக்கு இடையில அப்படின்னாச்சுன்னா, செல்லருக்கும் பையருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் வந்து உறுதியாயிடுச்சு. அந்த ஒப்பந்தத்துக்கு வந்து காலாவதி டேட் இருக்கு. ஆனால் அந்த காலாவதி டேட் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து ஆகுது. அந்த ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஒப்பந்தம் வந்து ஆக்டிவாக இருக்கும். அப்போ ஒரு லாட் இவர் விற்றதால அதை வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணுறோம், ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அந்த ஒரு கான்ட்ராக்டை தான் என்ன பண்ணுறோம், இப்போ அது லைவ்ல இருக்கிறதால, அதாவது அந்த எக்ஸ்பிரி டே வரைக்கும் அது லைவ்ல இருக்கு அந்த கான்ட்ராக்ட் இருக்கிறதால, அதை வந்துட்டு என்னன்னு சொல்றோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். அதாவது ஓப்பன் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகல, ஸ்டில் கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. அது எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னாச்சுன்னா, எக்ஸ்பிரி அன்னைக்கு வந்து அது க்ளோஸ் ஆகும். ஒன்று. இன்னொன்று வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை வித்தார் பார்த்தீங்களா செல்லரு, அவரே அந்த லாட்டை வந்து திருப்பி வாங்கிட்டாருன்னா, வேற யாரும் வாங்கினா இல்லை, வேற யாருன்னா செல்லர் வாங்கணும். லா யாரெல்லாம் வந்து செல் பண்ணாங்க அவங்க அதை வந்து திருப்பி வாங்கினாதான் வந்து அது வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகும். பையர் வந்துட்டு வாங்கினதை வந்துட்டு அவரு இன்னொருத்தருக்கு வித்துட்டாரு அப்படின்னாச்சுன்னா, அது இன்னொரு பையர்கிட்ட கைமாத்தி விட்டுருக்கிறாரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு உங்க பேர்ல இருந்த கான்ட்ராக்டை வந்து நீங்க இன்னொருத்தர் பேருக்கு வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட வித்துட்டீங்க. அதிக விலைக்கு பிரீமியம் பிரீமியம் அதிகமா வருது இருக்கு அப்படின்றதால இன்னொருத்தர்கிட்ட வந்து வித்துட்டீங்க. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, கான்ட்ராக்டை வந்து கைமாத்தி விட்டுருக்கிறீங்க. பையர் நீங்க வித்தீங்கன்னா. ஆனா அவங்க வந்து அப்படி இல்ல. அவங்க வந்து புதுசாவே ஒரு கான்ட்ராக்ட் வந்து அப்பதான் அவங்க வந்து ரைட் பண்ணி விக்கிறாங்க. நீங்க புதுசா ஒரு நியூ பையரா போயிட்டு அத வாங்கியிருக்கிறீங்க. அப்ப அந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னாச்சுன்னா, யார் வந்து அந்த கான்ட்ராக்ட்ட வந்து ரைட் பண்ணாங்களோ, அவங்க வந்து அத திருப்பி பேக் பண்ணாங்கன்னா, திருப்பி வாங்குனாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ அப்போ 1 லாட் அப்படின்றது வந்துட்டு 1 கான்ட்ராக்ட். 1 கான்ட்ராக்ட் ஈக்குவல் டு 1 ஓஐ. இன்கேஸ் இது வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 லாட் வித்திருக்கிறாரு. அப்போ அது என்ன அப்படின்னாச்சுன்னா 10 கான்ட்ராக்ட். எத்தனை ஓஐ அப்படின்னாச்சுன்னா 10 ஓஐ. அப்போ 100 லாட் வித்தாருன்னா அது 100 கான்ட்ராக்ட். அது 100 ஓஐ. ஓகே. இப்போ இதே மாதிரி 100 கான்ட்ராக்ட் வந்துட்டு ஒரு செல்லர் வந்துட்டு வித்துட்டாரு. அப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம மேல போவோம் நம்ம சார்ட்டுக்கு. இங்க பாருங்க. இங்க வந்து இது வந்து எத்தனை வருது? என்ன
கால் ஓஐ 0.25 வேல்யூ வந்து 63,441 63,441 63,000 இது என்ன 63,441 63,441 லாட் வந்து இங்க வந்து செல் ஆயிருக்கு என்ன சரி எந்த லாட் வந்து இதுல வந்து செல் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து அங்க வந்து செல் ஆயிருக்கு அப்ப எவ்வளவு கான்ட்ராக்ட் 63,441 ஓகே இன்னும் பெருசு பண்ணி அப்போ எத்தனை ஓஏ 63,441 ஓகே இப்போ புரிஞ்சிருச்சுங்களா சரி என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதையும் இங்கே போட்டுருவோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அது கீழேயே போட்டுக்குவோம் என்ன 25,000மா 25,000 25,000 கால் ஆப்ஷன் நான் போட்டேன் ஆனால் ஷார்ட் ஃபார்மில் வந்துட்டு எழுதணும் அப்படின்னா சிஇன்னு போட்டால் போதும் ஓகே இப்போ இது போட்டாச்சு இப்போ அடுத்தது வந்து இந்த இதில் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆனால் புட் ஆப்ஷன் காலுக்கு பதில் புட் ஆப்ஷன் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சரி இப்போ புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்க சின்னோன்று இருக்கு அதில் நான் மவுஸ் வைக்கிறேன் மவுஸ் வச்சோடனே அதனுடைய வேல்யூன்னு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 1387 1387 அது எப்படி இது வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு மாற்றிக்கிறேன் நான் காப்பி செல்ஸு எவ்வளோ வந்தது 1387 1387 லாட்டு புட் ஆப்ஷன் வந்து விற்கப்பட்டு இருக்கிறது 1387 கான்ட்ராக்ட் ஓஏ கான்ட்ராக்டும் அதே தான் ஓஏ வந்து 1387 இப்போ புரிஞ்சுதுங்களா அதை ஸோ இதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம் அப்போ எத்தனை லாட் வந்து அதுங்க சேல் ஆயிருக்கோ அதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம் இப்போ அதை லாஜிக்காக வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் என்ன அப்படின்னாச்சுன்னா செல்லர்ஸ் வந்து அவங்க வந்து பிக் மணி அவங்ககிட்ட வந்து பணம் அதிகம் நம்மளோட வந்து பணம் அதிகம் பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க தான் வந்து இந்த பெரிய லெவலில் வந்துட்டு ஆப்ஷன் கால் இது ஆப்ஷன் எல்லாம் வந்து செல் பண்ணுறது அது கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி அவங்களுடைய போக்கில் தான் அவங்க இழுக்கிற இழுப்புக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து அங்கேயும் இங்கேயும் நவரும் ஸோ அது எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இவங்க எதுக்கு இந்த இடத்துல போயிட்டு இந்த இவ்வளோ கால் ஆப்ஷனை வந்து வித்துருக்குறாங்க அதை வந்து புட் ஆப்ஷனோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப ரொம்ப கம்மியாக இருக்கு கால் ஆப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு இப்போ செல்லர் வந்து ஒரு கால் ஆப்ஷனை வந்து வித்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே தாண்டி ஏறினா தான் அவங்களுக்கு வந்து லாஸ் எக்ஸ்பிரி தேதிக்கு உள்ள எக்ஸ்பிரி டேட்டுக்குள்ள ப்ரைஸ் வந்துட்டு அவங்க 25,000 இப்போ வித்துருக்குறாங்க இப்போ 25,000க்கு மேலே நிஃப்டி போனால் தான் அவங்களுக்கு வந்துட்டு லாஸ் வந்து கவுண்ட் ஆகும் அது 25,000 போய் எக்ஸ்பிரி ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஸோ 25,000க்கு மேலே வந்து ப்ரைஸு போனால் தான் லாஸு ஸோ அதனால ரொம்ப பேக்கில் போயிட்டு அவங்க வந்து இந்த மாரி வந்து ஓஏ வந்து இந்த மாரி கால் ஆப்ஷன் வந்து வித்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னாச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ வந்து 25,000ன்றது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமு அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரீச் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வித்துருக்குறாங்க கால் ஆப்ஷனை இது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னாச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காமா ஸ்கேல்பிங்ன்ட்டு பார்த்தோம் இந்த காமா ஸ்கேல்பிங்லையும் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுறப்பையும் அவங்க வந்து தன்னுடைய டெல்டாவை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாரி வந்துட்டு விற்பாங்க வாங்குவாங்க எது எது வேணால் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியும் அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு வாங்கியிருக்கலாம் ஓகேங்களா ஸோ மெயினாக வந்துட்டு
நம்ம எடுத்துக்கிற ஒரு ரீசன் வந்துட்டு, ஸோ பிரைஸ் வந்து அந்த இடத்துல அதை தாண்டி போகாது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு வால் மாரி ஒரு பெரிய ஒரு சுவரா எடுத்துங்க. ஒரு பெரிய சுவர் இருக்கு. உயரமான சுவர். இத தாண்டிலாம் வந்து போறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இந்த சார்ட்ட பார்த்த உடனே நெனச்சுக்கங்க. எங்க ரொம்ப உயரமா இருக்கோ, அங்க உயரமான ஒரு சுவர் இருக்கு. அந்த சுவர தாண்டி போறது கஷ்டம் அப்படின்றது வந்து ஒரு சிம்பிளான ஒரு லேமன் தாட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு நெனச்சுக்கங்க. ஸோ அப்ப வந்துட்டு இதுல வந்துட்டு கால் ஆப்ஷன் இருக்கிறதால, அந்த அளவுக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்து போகாது அப்படின்றது அவங்களுடைய இது. அதனால வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வித்திருக்கிறாங்க. அதுவே வந்து புட் ஆப்ஷன் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் வித்திருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க சில ஸ்ட்ராட்டஜிய வந்து பண்றப்ப, ஒரு சில இதெல்லாம் வாங்குவாங்க. அவங்க ஒரு ஆப்ஷன வாங்குவாங்க. சில டைம் இது ஸ்டாக்க வாங்குவாங்க. ஃபியூச்சர வாங்குவாங்க. இது எல்லாமே வந்து தன்னுடைய காமா வந்து அவங்க போர்ட்ஃபோலியோவ வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக, டெல்டாவ வந்து 0ல வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால வந்துட்டு அத வந்து இதனால அது எல்லாமே அவங்க வந்து பிரைஸ வந்து எய்ம் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம இதுல வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணும் இல்ல. இதுல வந்துட்டு இவ்வளோ எழுதியிருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ வித்திருக்கிறாங்க. ஓகே. இப்ப ஒரு ஒரு இது சொல்றேன் நானு. இப்ப இதுல வந்துட்டு ஒரு 1000 லாட் இப்ப 63,441 லாட் வந்து வித்தாச்சு. அத வந்து செல்லர் வந்து வித்துட்டாங்க. வித்தத பையர் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,441 இருக்கு. இப்ப அதுல நீங்க ஒரு பையர்ன்னு வச்சுக்கங்க. நீங்க ஒரு பையரு. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அதுல வந்துட்டு ஒரு 1000 ஸ்லாட் வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க. 1000 சாரி 1000 லாட் வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க. கால் ஆப்ஷன்ல. ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 லாட் வந்து நீங்க கால் ஆப்ஷன்ல வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க. நீங்க விக்கல. வித்ததுல வந்து நீங்க வாங்கியிருக்கிறீங்க. மொத்தமா அவங்க வித்தது வந்து 63,441. அதுல நீங்க வாங்குனது வந்து ஒரு 1000 லாட் வந்து நீங்க வாங்கியிருக்கிறீங்க. இப்ப இந்த நீங்க வாங்கி வச்சிருக்கிற இந்த லாட்ட என்ன பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா, இன்னொருத்தருக்கு வித்துடுறீங்க. நீங்க வந்து பையர் 1ன்னு வச்சுக்கங்க. இப்ப பையர் 1ஆ இருந்ததுன்னா, பையர் 1ன்னு வச்சுக்குவோம். பையர் 1 B1ன்னு போட்டுக்கிறேன். B1 வந்து எவ்வளவு வாங்குனாரு? 1000. 1000 லாட் வந்து வாங்கியிருக்கிறாரு. லாட். வாங்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னாச்சுன்னா, இழுத்துவோம் நம்ம. அதாவது நீங்க தான். நீங்க 1000 லாட் வாங்கிட்டு என்ன பண்றீங்க? அத வந்துட்டு B2 இன்னொரு பையருக்கு வித்துடுறீங்க. B2ன்ற ஒரு பையருக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுறீங்க? அதே 1000 லாட்ட வந்து வித்துட்டீங்க. இப்ப என்ன ஆச்சு? இப்ப உங்க கையில ஏதாவது லாட் இருக்கா? உங்க கையில இல்ல. உங்க கையில இருந்தது வந்து போயிடுச்சு. அதனால அத வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்ப இது வந்துட்டு சாரி இது B1ன்னு போட்டேனா? B2. இப்ப இந்த லாட் வந்து B2 கைக்கு போயிடுச்சு. 1000 லாட். உங்க கையில இருந்து கை மாறி B2 இதுக்கு போயிடுச்சு. அப்ப போயிடுச்சுன்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? 63,441 செல்லர்ஸ் வந்து வித்திருக்காங்கல்ல. இதுல இருந்து 1000 கழிச்சுக்கணுமா? குறையுமா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா குறையாது. ஏன்னா, இங்க என்ன நடந்திருக்குன்னா, கை மாத்தி விட்டுருக்கிறீங்களே ஒழிய, கான்ட்ராக்ட் குளோஸ் ஆகல. அப்ப அது 62,441 ஆகுமா? 63,441 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, இங்க வந்துட்டு ஒரு பையர் வந்து இன்னொரு பையருக்கு கை மாத்தி விட்டுருக்கிறாரு. ஆப்ஷன் பிரீமியம் அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட வந்து மாத்தி விட்டாரே ஒழிய, கான்ட்ராக்ட்ட வந்துட்டு எதுவும் குளோஸ் பண்ணல. கான்ட்ராக்ட் வந்து இன்னும் லைவ்ல தான் இருக்கு. ஆக்டிவா தான் இருக்கு. ஸோ 63,441 கான்ட்ராக்டும் அப்படியே தான் இருக்கு. அப்போ ஓஏல எந்த சேஞ்சுமே இல்ல. இப்ப என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, ஒரு செல்லர் வந்து என்ன பண்றாரு, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல செல் பண்ண ஒருத்தர். இப்ப 4, 5 பேர் செல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அதுல ஒருத்தர். செல்லர் வந்து என்ன பண்றாரு, S1ன்னு வச்சுக்குவோம். செல்லர் வந்துட்டு, இப்ப இங்க ஒரு 1000 லாட் வந்துட்டு வாங்குறாரு. அவர் வித்த லாட்டையே வந்து அவர் என்ன பண்றாரு, வாங்குறாரு. அப்ப இந்த மாரி இந்த மாரி வாங்குனாருன்னு வச்சுக்கங்க. 1000 லாட்ட வந்து வாங்குனாருன்னா, இப்ப இங்க 1000 கான்ட்ராக்ட் வந்து குளோஸ் ஆயிடும். செல்லர். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு 2 செல்லர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு செல்லர் வந்து 25,000த்துல கால் ஆப்ஷன வந்து வித்திருக்கிறாரு. 25,000ல கால் ஆப்ஷன் வந்து 63,441ல 63,441 லாட் ஒரே செல்லர் வித்திருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு.
ஒரே செல்லர் வந்துட்டு 63,441 லாட்டை வந்துட்டு 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல, அதுவும் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இல்ல, கால் ஆப்ஷன் வந்து வித்திருக்கிறாரு. வித்தவரு அதுல வந்துட்டு ஒரு 1000 லாட்டை வந்து திரும்பி வாங்கிட்டாரு அப்படின்னாச்சுன்னா, பைபேக் பண்ணிட்டாரு. இப்போ பைபேக் பண்ணிட்டாரு அப்படின்னாச்சுன்னா என்ன வந்துரும்னா, இந்த 63,000 வந்து 62,000 ஆயிடும். இந்த 63,441 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்னவாயிடும், 62,441 குறைஞ்சிடும். ஏன்னா வித்தவரே வாங்கியிருக்கிறார். புரியுதுங்களா? ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது இப்ப இன்னொரு இதுல வந்து பார்ப்போம். இப்ப ஒருத்தர் வந்து வாங்குற ஒரு செல்லர் வந்து திருப்பி இன்னொரு செல்லர் வந்து வாங்குறாரு. ஆனா அந்த செல்லரு எந்த லாட்டையும் கால் ஆப்ஷன் 25,000 வித்ததே கிடையாது. அவர் வித்ததெல்லாம் புட் ஆப்ஷன் தான் வித்திருக்கிறாரு 25,000. புட் ஆப்ஷன் தான் 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்துட்டு அவர் வித்திருக்கிறாரு ஒழிய கால் ஆப்ஷன் அவர் விற்கல. ஆக மொத்தம் அவர் வந்து ஒரு செல்லர் தான். அவர் இப்ப என்ன பண்றாரு, இங்க வந்து 25,000 கால் ஆப்ஷன்ல வந்துட்டு ஒரு 1000 லாட் வாங்குறாரு. இப்ப லாட் க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு, இது கான்ட்ராக்ட் 1000 லாட் வந்து குறையுமானா குறையாது. ஏன்னா அவர் வித்ததை அவர் வந்து வாங்கல. புரியுதுங்களா? அவரு வித்தது வந்து புட் ஆப்ஷன். ஆனா அவர் வாங்கினது வந்து கால் ஆப்ஷன். அப்ப கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து குறையாது. ஸோ இப்போ உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஒரு கால் ஆப்ஷனுடைய ஒரு எந்த ஒரு ஆப்ஷனா அது கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ வித்தவங்களே வாங்கினாதான் அது வந்து என்ன ஆகும், குறையும். இந்த கண்ணதாசன் ஒரு இதுல எழுதின மாதிரி கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்ற மாதிரி, நீங்க வித்தவங்க வந்து அதை வந்து திருப்பி வாங்கினாதான் அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுமே தவிர, வேற யாரோ ஒரு நபரு அவருக்கும் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அவர் எதுவுமே வித்ததும் கிடையாது, அப்படிப்பட்டவர் வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து கான்ட்ராக்டை வந்துட்டு பை பை பேக்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே வித்துட்டு பை பேக் பண்ணல, அவர் புதுசாக தான் பை பண்றாரு. அப்படி வாங்குறப்ப கான்ட்ராக்ட் குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இது எதுக்கு நம்ம இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ இந்த லைனு இப்போ 60,000க்கு மேல இருக்கு. எவ்வளோ இருக்கு? 63,441 இருக்கு. இந்த லைனு இப்ப நீங்க காலையில பாக்குறப்ப இப்படி இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மதியானமா வந்து பாக்குறப்ப அந்த லைன் இப்படி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்துருது. அப்போ லைன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இங்க வந்துருது. இங்கன்னா அது எவ்வளவு இது? 50,000க்கு கீழே வந்துருச்சு. 50,000க்கு 40,000க்கு கிட்டத்தட்ட இடையில இருக்கு. இன்னும் ஒரு 46,000த்துல இருக்குன்னு வச்சுங்க. 60,000க்கு மேல இருந்தது வந்து 40,000க்கு இந்த லைன் வந்துட்டு இறங்கி கீழே இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இப்போ ஒண்ணும் இல்லை, நான் இங்கேயே போயிட்டு டேட்டா வந்து சேஞ்ச் பண்றேன் உங்களுக்கு. எங்க இருக்குது டேட்டா? 25,000மா? 25,000. 25,000ன்றது கீழே வரும்ல? ஓகே, 25,000 இது இங்க இருக்கு. 63,441 இருக்கு. அதான் 62,000. இப்ப நல்லா பாத்துங்க. அதுல வந்து ஒரு 5,000 ஒரு 63,000 60,000 மாத்திடுறேன். 60 இல்ல 45,000 மாத்திடுறேன். 45,000. நான் சும்மா மாத்துறேன். இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக. என்டர். இப்ப பாருங்க. எங்க இருந்தது? 60,000க்கு மேல இருந்ததா? இப்ப எங்க வந்துச்சு பாருங்க, அந்த லைன் பாருங்க, நேரா 45,000க்கு வந்துருச்சு. இப்ப வந்து குறைஞ்சிருச்சு. அப்ப காலையில வந்து 60,000க்கு மேல இருந்தது. மதியானம் வந்து பாக்குறப்ப அது என்னடான்னா 45,000க்கு வந்துருச்சு. லைன் கீழே இறங்கிடுச்சு. அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு. அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் வந்து வித்தவனே வாங்கியிருக்கிறான்னு தான் அர்த்தம். எதுக்கு வித்தவன் அவ்வளவு சீக்கிரமா வாங்கணும்? அப்ப ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு அங்க. அப்ப அவனுக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த பிரைஸ் வந்து இதை தாண்டி போகும் போல இருக்கு அப்படின்ற ஒரு வந்ததால அவன் என்ன பண்றான்? வித்ததை வாங்குறான். இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு ஷார்ட் கவரிங்ன்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை பத்தி ஒரு டேபிள் நான் பின்னாடி இந்த வீடியோலயே வரும் உங்களுக்கு. அதை நீங்க எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப அப்ப ஒரு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற ஓஏல ஒரு அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னாச்சுன்னா செல்லர்ஸ், பையர் கிடையாது.
அப்ப பையரால ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஓஏ வந்து ஏத்தவும் முடியாது, இறக்கவும் முடியாது. அவங்க ஒரு இதை வந்துட்டு வாங்குறதால ஒண்ணு பண்ணலாம். அவங்க ஒரு விஷயத்துல வந்து ஏத்தலாம். இப்ப எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு இவர் வந்து ஆர்டர் போட்டாரு. யாரு? ஒரு செல்லர் வந்துட்டு ஒரு 1000 லாட் இந்த இதை எடுத்துக்குவோம். இந்த செல்லர் வந்துட்டு என்ன பண்றாரு? ஒரு 1000 லாட்டுக்கு வந்துட்டு போட்டாரு ஆர்டர். ஆர்டர் போட்டாரு. ஆனா வாங்குறதுக்கு யாருமே இல்ல. அப்ப வாங்குறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னாச்சுன்னா, இப்ப ஓஐ வந்து கவுண்ட் ஆகுமா 1000ன்னா? ஆகாது. ஏன்னா இன்னும் அந்த கான்ட்ராக்டே இன்னும் 2 பார்ட்டி வேணும் கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆகுறதுக்கு. அப்ப ஒரு பார்ட்டி தான் இப்போ ஆர்டர் போட்டிருக்கு, ஆஃபர் குடுத்துருக்கு. இன்னொரு பார்ட்டி வந்து வரல. வந்து வாங்குறதுக்கு பையர் யாரும் வரல. அப்படின்றக்கப்ப அது ஆர்டர் லெவல்ல தான் இருக்கும். அது வந்து கான்ட்ராக்ட்டா மாறாது. அப்ப கான்ட்ராக்ட்டா மாறாத இ மா மாறாம ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகாது அது. கான்ட்ராக்ட்டா மாறாம இருக்கிறப்ப ஓஐ வந்து அங்க இருக்காது. அப்ப ஓஐ வந்து 100 ஓஐலாம் சடனாலாம் ஏறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப ஓஐ ஏறணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு பையர் வந்து அந்த இத வந்துட்டு வாங்கணும். அப்ப ஒரு பையர் வந்து வாங்கிட்டாரு, அந்த 1000 லாட்ட அப்படின்னாச்சுன்னா, இப்ப ஓஐல அது காட்டும். 1000 வந்து ஆட் ஆகும். அப்ப புரியுதுங்களா அப்ப? அப்ப இதுல வந்துட்டு 2 சைடுமே வந்து இருக்கு. அப்ப என்னன்னா, இங்க போய் ஒருத்தன் சரி வித்தவன் தான் வித்துட்டான். 25,000க்கு வித்தான். பிரைஸ் ஏறாதுன்னு நெனச்சு, வாங்குறவனுக்கு எங்க போச்சு புத்தி? அவன் எதுக்கு அங்க போய் வாங்குறான் கால் ஆப்ஷன? அந்த அளவுக்கா பிரைஸ் ஏறப்போகுது? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். இப்ப இதுல வந்துட்டு வாங்குற எல்லாருமே ரீட்டெய்லர் கிடையாது. அதனால ஞாபகத்துல வச்சுக்கங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்க வாங்கவும் செய்வாங்க, விற்கவும் செய்வாங்க. அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும் அத. ஸோ இது எல்லாமே காமா ஸ்கால்பிங்காக அவங்க வந்துட்டு பண்றது. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக அத வந்து டெல்டாவ வந்து நியூட்ரல்ல வந்து வைக்கிறதுக்காக அவங்க விற்கவும் செய்வாங்க, வாங்கவும் செய்வாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்துட்டு நம்மளுடைய அறிவுக்கு எட்டுன வரைக்கும் நோ சான்ஸ். ரீட்டெய்லர்லாம் அங்க போயிட்டு அவ்வளோ தூரத்துல போயிட்டு 25,000த்துல போயிட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அப்படியே வாங்கியிருக்கலாம். ஒரு சில பேர் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப நம்பிக்கையில ட்ரேடிங் பண்றவங்கலாம் அந்த மாரி செய்வாங்க. 25,000க்கு மேல ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போய் வாங்குவாங்க. ஆனா அந்த நபர்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஆனா இதுல இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த வந்து சொல்றேன் கேட்டுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஆப்ஷன் ட்ரேடிங்ல அது எந்த ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நம்பிக்கையையும் உள்ள கொண்டு வராதீங்க. அது எந்த கடவுள் நம்பிக்கையா இருந்தாலும் சரி, வேற எந்த விதமான ஒரு நம்பிக்கையா இருந்தாலும் சரி, அத வந்துட்டு உள்ள கொண்டே வராதீங்க. ஏன்னா, இது கடவுள்லாம் வந்து கை குடுக்குற விஷயம் வந்துட்டு மார்க்கெட் கிடையாது. அதனால லாஸ் பண்ணிக்கிட்டு கடவுள்ட்ட போய் புலம்புறதும், சம்பாரிச்சா கடவுளுக்கு குடுக்குறதும், இது எதுக்குமே வந்து கடவுளுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. அந்த மாரி நம்பிக்கைகள வந்து வளர்த்துக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா, பெரிய லாஸ்ல போயிட்டு மாட்டிக்குவீங்க நீங்க. ஸோ அத தனியா வச்சிருங்க. கடவுள் நம்பிக்கை வந்து தனியா வச்சுக்கங்க. மார்க்கெட்ட வந்து தனியா வச்சுக்கங்க. மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து டேட்டாவ வச்சு தான் நீங்க வந்துட்டு டேட்டாவ வச்சு அந்த டேட்டா என்ன சொல்லுதோ, அதுதான் உங்க நம்பிக்கையா இருக்கணும். நீங்க கண்மூடித்தனமா அவ்ளோ ஏறும், இவ்ளோ ஏறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள வரக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்ப வந்துட்டு உங்களுக்கு ஓ ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஒரு ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து ஏறுதுன்னா என்ன காரணம்? இறங்குதுன்னா என்ன காரணம்? அங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, இறங்கிச்சுன்னா ஒண்ணு சொல்றானுவ, ஒரு பேரு சொல்றானுவ. ஏறுச்சுன்னா அதுக்கு ஒரு பேரு சொல்றானுவ. வைண்டிங்ன்றானுவ, அன்வைண்டிங்ன்றானுவ, ஷார்ட் கவரிங்ன்றாங்க, லாங் புல்டப்ன்றாங்க, ஷார்ட் புல்டப்ன்றாங்க. இதெல்லாம் என்னென்னமோ பேர வந்து சொல்றாங்க. இந்த பேரெல்லாம் நம்ம வந்து படிச்சு ஞாபகப்படுத்தி வைக்கிறதுக்கு நம்மளால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே. உங்களுக்கு இல்ல எல்லாருக்கும் தான். அப்ப இது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பேரு தெரிஞ்சுக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அங்க என்ன நடக்குது? இப்போ பார்க்குறீங்க நீங்க. ஒரு ஒரு ஓஐ வந்து ஏறுது ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல. அப்ப அத வச்சுக்கிட்டே நீங்க வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். ஓஹோ! இங்க வந்துட்டு செல்லர்ஸ் வந்து அதிகமா வித்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல பையர்ஸும் வந்து வாங்குறாங்க. அப்ப இது என்னவா இருக்கும்? அப்படின்ட்டு நீங்க அனலைஸ் பண்றீங்க. அதுக்கு என்ன பேரு ஏதுலாம் வந்து நம்மளுக்கு இப்ப தேவையில்ல. அந்த அனலைஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டே தவிர, பேரு வந்து முக்கியம் இல்ல. பேரு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? பேரெல்லாம் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு புடிச்ச ஒரு பேர நீங்க குடுத்துக்கங்க. அப்படிதான் பேர் குடுத்துருக்கானுவ எல்லாத்துக்கும். அதனால வந்து அத பத்திலாம் நீங்க வந்து வொரி பண்ண வேண்டாம்.
ஸோ அப்ப வந்துட்டு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னாச்சுன்னா, பல கோணங்கள்ல வந்து அனலைஸ் பண்ணுங்க. எடுத்து வச்சுக்கங்க. இந்த இடத்துல ஏன் ஏறுச்சு? இந்த ஓஐ வந்து ஏன் இங்க வந்து இருக்கு? புட் ஆப்ஷன் ஏன் இந்த இடத்துல இவ்ளோ வித்துருக்கான் அவன்? அத வித்தத வாங்கியிருக்கவும் செஞ்சிருக்கான்ல. அதுக்கு வந்துட்டு என்ன பிரைஸ் மட்டும் தான் காரணமா? இல்ல கால்ஃபிங் காரணமா? ஸோ இந்த மாரி அனலைஸ வந்துட்டு நீங்க வந்துட்டு பண்ணுங்க. ஸோ இப்ப நான் உங்களுக்கு இந்த இதுல வந்துட்டு சொல்ல வந்தது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஏறுது, இறங்குது அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான். அப்ப இந்த மாரி சார்ட்ட வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்க புரோக்கர் எல்லாருமே வச்சிருப்பாங்க இந்த இது. பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கோட வச்சுக்கங்க ஞாபகத்துல. பெருசா இருந்தது. சப்போஸ் இப்ப இத எடுத்துக்குவோம். இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரஞ்சு என்னது? புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வந்து அதிகமா இருக்கு. கால் ஆப்ஷன் வந்துட்டு கம்மியா இருக்கு. அப்ப இதுக்கு மேல இறங்காதுன்னு நெனச்சு இங்க வாங்கியிருக்கிறாங்க 25,000த்துல புட் ஆப்ஷன் வந்து வித்துருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து புட் ஆப்ஷன் அதிகமா இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு அனலைஸ். ஸோ சில இடங்கள்ல பார்த்தீங்க என்ன அப்படின்னா 2 சைடுமே வந்து சரிசமமா இருக்கும். இப்போ இந்த இடத்து இதை கூட எடுத்துக்கலாம் 24,000 ஆனால் அதுவும் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து சேமா இருக்கும். புட் ஆப்ஷனும் சேமா இருக்கும், கால் ஆப்ஷனும். அது வந்து ஸ்ட்ராடல் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து ஷார்ட் ஸ்ட்ராடலா லாங் ஸ்ட்ராடலா. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு என்ன நடந்திருக்கு? செல்லர்ஸ் வந்து வித்துருக்குறாங்களா இல்லை வந்து பையர்ஸ் வந்து வாங்கி அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுல. ஆஹ் அதனால அதை போட்டு நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அது பின்னாடி வந்து பார்ப்போம் நம்ம ஸ்ட்ராடல். அது ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஸோ அது இப்ப நம்ம இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்கோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஆப்ஷன் வந்து ஓஐ வந்து டெவலப் ஆகுது, ஏறுது, இறங்குது எப்படி அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்ப எல்லாரும் வந்து ஒரு சில விஷயத்த வந்து கமெண்ட்ல வந்து கேட்டாங்க நிறைய பேர். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டேன். அது என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த பேரு தான். இந்த பேர் வைக்கிறது தான். குழந்தைக்கு பேர் வைக்கிற மாரி, இந்த ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்கனவே வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பேரை வச்சவன் வந்து யோசிச்சு யோசிச்சு வச்சிருப்பான். ஒரு ஒரு 4 நாள் 5 நாள் ஸ் யோசிச்சு. ஆனா நம்மளுக்கு வந்துட்டு அத வந்துட்டு ஒரே நேரத்தில படிச்சு மண்டையில ஏத்தணும் அப்படின்றதுனா கஷ்டமா இருக்கும். அதனால அத வந்து ஒரு சார்ட்டா உங்களுக்கு ரெடி பண்ணி நான் வந்து போட்டிருக்கிறேன். அந்த சார்ட்ட வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க டேபிள்ல எங்கேயோ ஒட்டி வச்சுக்கங்க. இல்ல நீங்க ட்ரேடிங் பண்ற டெஸ்க்ல வச்சுக்கங்க. இல்லாட்டினா அது உங்க பக்கத்துல இருக்கிற வால்ல எதுலயாவது ஒட்டி வச்சுக்கங்க. டக்குன்னு பார்க்கறதுக்கு இதுக்கு இப்ப என்ன பேரு? இதுக்கு என்ன பேருன்ட்டு. இப்படியே 1 வாரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாம் உங்க மனசுல ஆயிடும். அப்புறம் அந்த சார்ட்ட கிழிச்சு குப்பை தொட்டியில நீங்க வந்து போட்டுறலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த சார்ட்டுக்கு போவோம். இப்ப இந்த டேபிள் வந்து உங்களுக்காக நான் வந்து பிரிப்பேர் பண்ணியிருக்கேன் நானு. இது வந்து என்ன இந்த டைட்டில் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓஐ அண்ட் பிரைஸ் மூவ்மெண்ட் ஃபார் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ். அதாவது ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மூவ் ஆகுது. ஒன்று அப் மூவ் ஆகலாம் இல்லை டவுன் மூவ் ஆகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தது 25,000 பார்த்தோம். இப்போ இந்த 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு ஓஐன்றது 2 ஓஐ இருக்குது. ஒன்று வந்து கால் ஆப்ஷன் தான் இருக்குது, இன்னொன்று வந்து புட் ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ கால் ஆப்ஷனுடைய ஓஐ வந்து மூவ்மெண்ட் அப்படின்னாச்சுன்னா என்னன்னா அந்த கால் ஆப்ஷன் ஒன்று மேலே போகலாம், அது அதிகரிக்கலாம், இல்லாட்டினா குறையலாம். ஸோ அதையும் அதோட கம்பேர் பண்றோம். அப்ப அது ஒரு கால் ஆப்ஷனுடைய ஓஐ வந்து அதிகமாகுதோ இல்ல கம்மியாகுதோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அப்ப வந்து அதே நேரத்துல வந்துட்டு பிரைஸ்லயும் நிப்டியினுடைய பிரைஸ் ஆப்ஷன் பிரைஸ் கிடையாது, நிப்டியினுடைய பிரைஸ். நிப்டியினுடைய பிரைஸும் வந்து ஒண்ணு மேல ஏறலாம், கீழே இறங்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கு வந்து ஒரு பேரை வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறாங்க. நம்ம வைக்க வேண்டாம். அதுக்கு வச்சிருக்கிறாங்க மார்க்கெட்ல. அததான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பேர் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இத வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஓஐ அண்ட் பிரைஸ் மூவ்மென்ட். அப்ப பிரைஸும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஓஐயும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஃபார் கால் அண்ட் புட் ஆப்ஷன் 2 ஆப்ஷனுக்கும் வந்து தனித்தனியா பார்க்க போறோம். இது வந்து சினாரியோ. அது என்ன அந்த சினாரியோ வந்து இப்ப என்ன மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு, ஒரு சூழ்நிலை நிலவுது. ஷார்ட் புல்டப் ஆயிட்டு இருக்கு, லாங் புல்டப் ஆயிட்டு இருக்கு, லாங் புல்டப், ஷார்ட் புல்டப். இது பாத்தீங்கன்னா இதே லாங் புல்டப் இங்கேயும் இருக்கு, அதே லாங் புல்டப் இங்கேயும் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இது சோப்பு கலர்ல இருக்கு, இது வந்து பச்சை கலர்ல இருக்கு. என்ன இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னாச்சுன்னா, இந்த சோப்பு கலர்ல இருக்கிறது எல்லாம் கால் ஆப்ஷனுடைய ஓஐ சம்பந்தப்பட்டது. இங்க பச்சை கலர்ல இருக்கிறது எல்லாம் வந்து புட் ஆப்ஷனுடைய ஓஐ வந்து சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த இதை வந்து பாக்குறீங்க அப்படின்னாச்சுன்னா இது கால் ஆப்ஷனை பத்தி சொல்லுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்து 25,000த்துல வந்துட்டு ஓஐ வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்க எதை பார்க்கணும்? இந்த பிரைஸ் ஓஐ மூவ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் அதிகமாகுது இதோ இருக்கு பாருங்க. இது வந்து சினாரியோ. அடுத்தது பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கு.
பிரைஸ் மூவ்மெண்ட் மேல அம்புக்குறி போட்டிருந்ததுன்னா மேல ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம் பிரைஸ். அதே கீழே நோக்கி அம்புக்குறி போட்டிருந்ததுன்னா கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு, பிரைஸ் வந்து டவுன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஓஐ மூவ்மெண்ட்டுக்கு கீழே வந்துட்டு என்ன போட்டிருக்கிறேன், மேல அம்புக்குறி போட்டோம்னா ஓஐ வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதே அம்புக்குறி வந்து கீழே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழே இருக்கு, கீழே இருந்ததுன்னா ஓஐ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து அதனுடைய ரியல் மீனிங் அப்படி நடந்ததுன்னா, இந்த மாதிரி நடந்ததுன்னா ஒரு பிரைஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது, ஓஏயும் அதிகமாயிட்டே போகுது, ரெண்டுமே அதிகமாயிட்டே போகுது அப்படின்னாச்சுன்னா, அது வந்து அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து எங்க வரும் அப்படின்னாச்சுன்னா கால் ஆப்ஷன்ல தான் வரும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்துட்டு கால் ஆப்ஷன்ல வரும், புட் ஆப்ஷன்லயும் வரும். அது புட் ஆப்ஷன்ல வந்ததுன்னா என்ன பேரு, கால் ஆப்ஷன்ல வந்ததுன்னா என்ன பேரு. ஸோ அப்ப பாருங்க, இந்த கால் ஆப்ஷன்ல வந்துட்டு இது வந்து கால் ஆப்ஷன், ஆப்ஷன் டைப்னு இருக்கு பாருங்க, ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் கால் ஆப்ஷன். அப்ப இத பாத்துங்க, இங்க ஒரு சினாரியோ வந்துட்டு இங்க கிரியேட் ஆகுது. இது நான் ஒரு ரவுண்ட் போட்டு காட்டுறேன். Okay. இப்ப இது இந்த சினாரியோ பாருங்க, இது வந்து என்னது கால் ஆப்ஷன். இது இப்ப இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸா எடுத்துக்குவோம். அதுல வந்துட்டு பிரைஸும் ஏறிட்டே போகுது. எதனுடைய பிரைஸ், நிப்டியினுடைய பிரைஸ் வந்து அதிகமாயிட்டே வருது. அது 24,000ல இருந்தது, 24,200 ஆச்சு, 24,300 ஆச்சு, 400 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் வந்து அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே வருது. அப்ப வந்துட்டு நீங்க ஓஏ வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஓஏல என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஓஏயும் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. அப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க எதுல பாக்குறீங்கன்னா, 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற கால் ஆப்ஷன்ல, அதுதான் மெயின். நீங்க புட் ஆப்ஷனை பார்க்கல, கால் ஆப்ஷனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கால் ஆப்ஷனை வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப பிரைஸ் நிப்டி அதிகமாயிட்டே போகுது. அதே டைம்ல ஓஏயும் வந்து 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற கால் ஆப்ஷனுடைய ஓஏயும் வந்துட்டு அதிகமாயிட்டே போகுது. அப்படி ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னாச்சுன்னா லாங் பில்டப். இப்போ புரியுதுங்களா, லாங் பில்டப். ஸோ அப்போ வந்து என்ன, இதை வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா, செல்லர்னுடைய ஆக்ஷனா பையர்னுடைய ஆக்ஷனா பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, பையர்ஸனுடைய ஆக்ஷன் சொல்லிட்டு இதுல வந்து அவங்க வந்து வகையா இருக்கிறாங்க. அப்ப ரியல் மீனிங் என்னன்னா மோர் பையர்ஸ் ஆர் என்டரிங். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா பிரைஸ் ஏற ஏற என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, நிப்டி ஏறிக்கிட்டே இருக்க இருக்க பிரைஸ் ஏற போகிறான்ட்டு எல்லாம் ஓடியாந்து கால் ஆப்ஷன் வாங்குறாங்க. அது 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற கால் ஆப்ஷன் வாங்குறாங்க. அதனால கால் ஆப்ஷனுடைய ஓஐயும் என்ன ஆயிட்டே போகுது, ஏறிட்டே போகுது. அப்போ அது வாங்குறாங்கன்னா அப்போ விற்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்கணும்ல, அவங்களும் விற்கிறாங்க. அவங்க என்ன ரீசனுக்காக வித்தாங்க அப்படின்ற அறிவு இல்லாம ஏன் விற்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு பல ரீசன் இருக்கும். எட்ஜிங் பர்பஸா இருக்கும், ஸ்கால்பிங்கா இருக்கும், ஏதோ ஒன்றா இருக்கும். ஆக மொத்தம் மோர் பையர்ஸ் ஆர் என்டரிங். அப்போ மோர் பையர் வந்து போயிட்டு அந்த இதை வந்துட்டு வாங்குறாங்க, எக்ஸ்பெக்டிங் த பிரைஸ் டு கோ அப். பிரைஸ் வந்து மேல போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல வந்துட்டு நிறைய பையர்ஸ் போய் வாங்குறாங்க. அதனாலதான் நிப்டி ஏறிக்கிட்டே இருக்கிறப்ப கால் ஆப்ஷனும் ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து லாங் பில்ட் அப். அது வந்து என்னன்னு பேர் சொல்லுவாங்க, லாங் பில்ட் அப். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இப்ப இதே மாதிரி ஒரு சினாரியோ புட் ஆப்ஷன்ல நடக்குமா அப்படின்னாச்சுன்னா, இங்க இருக்கு பாருங்க, இது ரவுண்ட் பண்ற மாதிரி. இங்க என்ன நடக்குது, பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது, அதே நேரத்துல ஓஏயும் ஏறுது. ஏன்டா பிரைஸ் பிரைஸ் வந்து ஏறிச்சுன்னா புட் ஆப்ஷன் வந்து எங்க ஏறும், புட் ஆப்ஷன் எவனும் வாங்குவானா பிரைஸ் ஏறிட்டு இருக்கிறப்ப, வாங்க மாட்டான். ஆனா இங்க வந்து நடக்குது அது. அப்ப பிரைஸ் ஏறிட்டு இருக்கிறப்ப ஓஏயும் ஏறுது. எதனுடைய ஓஏ, அதே 25,000 எடுத்துக்கும், அதே 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற புட் ஆப்ஷனுடைய ஓஏயும் ஏறிக்கிட்டே இருக்கு, பிரைஸும் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப பிரைஸும் ஏறுது, புட் ஆப்ஷனும் ஏறுது அப்படின்னாச்சுன்னா ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதுக்கு பேர் என்ன அப்படின்னாச்சுன்னா ஷார்ட் பில்டப். ஷார்ட் பில்டப். அப்ப இதுக்கு காரணமானவங்க யார் அப்படின்னாச்சுன்னா செல்லர்ஸ். இதுக்கு காரணமானவங்க யார், இங்க அது பையர், அது இங்க வந்து செல்லரு, இங்க ஆப்ஷன் வந்து என்னது, இது புட் ஆப்ஷன். அப்ப என்ன ரீசன்னா மோர் செல்லர் ஆர் என்டரிங், அங்க வந்து மோர் பையர்ஸ் ஆர் என்டரிங். அப்ப பையர் வந்தாங்கன்னா வாங்குவாங்க, வாங்கினாலே அது லாங். இப்போ மோர் செல்லர் என்டர் ஆனா வந்து விற்பாங்க, அப்படின்னா அது வந்து ஷார்ட். அதனால ஷார்ட் பில்டப். இப்போ புரிஞ்சுங்களா, அது இது மோர் செல்லர்ஸ் ஆர் என்டரிங் எக்ஸ்பெக்டிங் த பிரைஸ் டு கோ அப்.
ஸோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஷார்ட் பில்டப். இதுக்கு பேர் வந்து ஷார்ட் பில்டப். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து கொடுத்துருக்கிறேன் நான். அதை வந்து நீங்க வந்து படிங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப் அதே இருக்கு பாருங்க. இதோ இங்கே இதுலயும் இருக்கா, இங்கேயும் இருக்கு ஷார்ட் பில்டப். ரெண்டு இதுவும் ஷார்ட் பில்டப் இருக்கு. இங்க வந்து அதுக்கு காரணம் வந்து ஷார்ட் பில்டப்னாலே அதுக்கு காரணம் வந்து செல்லர் தான். அதே லாங் பில்டப்பா இருந்ததுன்னா இங்கேயும் லாங் பில்டப் இருக்கு புட் ஆப்ஷன்லயும். அதுக்கு வந்து காரணம் வந்து பையர். ஸோ இந்த இந்த டேபிளை வச்சுட்டு நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. கொஞ்சம் ஏன்னா அந்த பணம் போட்டு நம்ம நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம லாபத்தை எடுக்கணும்னா நீங்க இந்த நம்பர் இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. உங்க உங்க அறிவை நம்புங்க. நீங்க படிங்க, நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதனால இதுக்கெல்லாம் வந்து டைம் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து முதலீடு. நீங்க வந்துட்டு ஒரு 1000 1,00,000 நீங்க வந்து அக்கவுண்ட்ல போட்டு ட்ரேட் பண்றது முதலீடு கிடையாது. நீங்க அதுக்காக படிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுக்காக படிக்கிறீங்க, அதுக்காக வந்து அனலைஸ் பண்றீங்க. இதுதான் வந்து பல லட்சம் ரூபாய் முதலீட்டுக்கு சமம். அதனால இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்டடி பண்ணுங்க. பல கோணங்கள்ல யோசிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க அத பத்தி. ஆர்கியூமென்ட் பண்ணுங்க, ஃபைட் பண்ணுங்க. அது எப்புட்றா நீ சொல்ற? இது எப்புட்றா நான் இதெல்லாம் அது சரி வராதுடா. இந்த மாரி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன் உங்ககிட்ட இருக்கணும். நெறையா வந்து ஸ்டடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இத வந்துட்டு பாத்துக்கங்க இந்த சார்ட்ட. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை போய் பாருங்க. அதுல ஒரு லிங்க் நான் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த சார்ட் உங்களுக்கு பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்துட்டு உங்க இதுல வச்சுக்கிங்க. ரொம்ப நாளுக்கு இது யூஸ் ஆகாது. நான் ஏற்கனவே சொன்னபடி கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் இது. அதுக்கப்புறம் இந்த சார்ட் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க தூக்கி குப்பையில போட்டுடலாம். சரி, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.